ஹாப்பி நியூ இயர் அனந்தலா சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நெய்ப்பத்திரி அரிசி பூரி செய்கிறோம். அதுக்கு பாருங்கள், பச்சரிசி ஊற வச்சு 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம். அதோட கொஞ்சோண்டு தேங்காய், ஜீரகம், வெங்காயம் இதெல்லாம் ஒன்றா போட்டு மிக்சியில் அரைச்சிக்கணும். இப்போ நல்லா அரைச்சாச்சு. பச்சரிசி ஊறினது, வெங்காயம், ஜீரகம், தேங்காய் இப்படி அரைச்சது. இதை பாருங்கள், இப்படி ஒரு இதில் பாத்திரத்தில் ஊற்றி இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது கெட்டியாக வரும். அப்போ அதோட நம்ம கொஞ்சோண்டு அரிசி மாவு நமக்கு வேண்டிய திக்னஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ சேர்த்து நம்ம நல்லா கிண்டி வரணும். நல்லா கெட்டியாக வரணும். சப்பாத்தி மாவு டவ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு கரெக்டாக வரணும். இப்போ பாருங்கள், எடுத்து வச்சாச்சு. நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு வந்துருக்கு பாருங்கள். இது அப்படியே ஒரு பாத்திரத்தை வச்சு இப்படி கொஞ்சம் நேரம் துணியை போட்டு மூடிடணும். ஆமாம், புழுங்கணும். மூடி போட்டு மூடிட்டோம். உள்ள துணி போட்டு மூடினாலும் மூடல, அப்படியே புழுங்க விட்டோம்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரம் புழுங்குச்சுன்னா நல்லாயிருக்கும். நல்லா மாவை பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு பாருங்கள். அப்படி உருட்டி அழகாக ஊற்றி வச்சுருக்கோம். இதை இந்த மாதிரி தட்டிக்க வேண்டியது. ஒரு பேப்பரில் இப்படி வச்சு பிளாஸ்டிக் ஷீட்டில் எண்ணெய் தடவி இப்படி வச்சு அது மேலே இப்படி மூடி தேய்ச்சோம்னா வந்துடும். இப்போ எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. அதை எடுத்து போட வேண்டியது தான். இப்போ பாருங்கள், எண்ணெய் காய்ச்சிருச்சு. தட்டிட்டு அங்கே பாருங்கள், எப்படி போட்டிருக்கோம் பாருங்கள். சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். அப்படியே ஜொலிக்கிறான் பாருங்கள். அப்படியே எண்ணெய் அப்படியே தெளிச்சிக்கிட்டே இருக்கணும். உப்புது பாருங்கள், இப்படி உப்புது இப்படி உப்பு வர்றதான் பூரி. அவ்வளோ சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். இதுக்கு நம்ம உருளைக்கிழங்கு மசாலா தொட்டுக்கலாம், இல்லை தக்காளி பச்சடி. நாங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிருக்குறாங்க. நமக்கு எது பிடிக்குதோ அது செஞ்சுக்கலாம். நம்ம தினம் கோதுமை மாவில் பூரி செய்யறதுக்கு பதில் இந்த மாதிரி நெய்ப்பத்திரி பூரி ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். அரிசி கண்ணிக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னால் டக்குன்னு நம்ம அரிசியை பச்சை அரிசியை ஊற வச்சிட்டோம்னா 2 மணி நேரம் ஊறினோன்னா அதில் தேங்காய், ஜீரகம், கொஞ்சம் வெங்காயம் போட்டு ஆட்டிட்டு அதை கொஞ்சம் எண்ணெய் சட்டியில் போட்டு திருப்பியும் ஒரு வாட்டி நல்லா கிண்டிட்டோம்னா அந்த மாதிரி வந்துடும். அதில் கொஞ்சம் பச்சரிசி சேர்த்துக்க வேண்டியது தான். அப்படி சப்போஸ் நீங்கள் சேர்த்ததுக்கப்புறம் பச்சரிசி இது கொஞ்சம் தண்ணியாக ஆயிடுச்சுன்னு சொன்னால், நீங்கள் தேய்க்க வரலன்னு சொன்னால் நம்ம கொஞ்சம் பச்சரிசி மாவு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி பாருங்கள், சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். அனந்தலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். பாய்.